இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 14ஆம் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1-4 மற்றும் 8-9. ஆண்டவர் கூறியது: இஸ்ரவேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையிலேந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது, என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன், எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரவேலின் ஆயரே, செவிசாயும். கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழ செய்யுங்கள். தொழு நோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்புக்காசு எதையும் உங்கள் இடை கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டிற்குள் செல்லும் பொழுது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உடையவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும்.
உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் குமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். அவன் மேல் அன்பு கூர்ந்தேன், ஏனென்றால் நீ என்னுடையவன். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மக்களோடு எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் காட்டிலேயே வாழ்ந்து வந்தது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை பற்றி எப்படியோ கேள்விப்பட்ட கிறிஸ்தவர் ஒருவர் அக்குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கிறிஸ்துமஸ் பரிசாக புது துணிகள், இனிப்புகள், விளையாட்டு பொருட்கள் என ஒரு சில பரிசு பொருட்களை தந்துவிட்டு வந்தார். கிறிஸ்தவர் அங்கிருந்து போன பிறகு குடும்பத்தில் இருந்த சிறுவன் ஒருவன் ஒவ்வொரு பரிசு பொருளாக பிரித்து பார்த்து கொண்டே வந்தான். அதில் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியும் இருந்தது. அதுவரை முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்க்காத அந்த சிறுவன் அதை எடுத்து பார்த்த மறு வினாடி சோகமாக மாறினான். ஏனென்றால் அவனது முகம் மிகவும் அவலட்சணமாக, அருவருப்பாக, கேவலமாக இருந்தது. அப்படி இருப்பது அவனுக்கு கண்ணாடியை பார்த்த பிறகுதான் அவனுக்கு தெரிய வந்தது. உடனே அவன் தன் தாயிடம், அம்மா, என் முகம் மிகவும் அவலட்சணமாக, கேவலமாக இருந்தும் எப்படி அம்மா என்னை நீங்கள் மிகவும் அன்பு செய்கிறீர்கள் என்றான். அதற்கு அவனுடைய தாய், ஏனெனில் நீ என்னுடைய மகன் என்று சொல்லிவிட்டு அவனை கட்டி அணைத்துக் கொண்டார் அந்த தாயானவள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மகனின் முகம் மிகவும் அவலட்சணமாக, கேவலமாக இருந்த போதும் தாய் அவனை மிகவும் அன்பு செய்தாள். அதற்கு பெயர்தான் தாய்மை. கடவுளும் கூட நாம் பாவிகளாக இருந்தும் நம்மீது அன்பு கொள்கிறார். இன்றைய இறை வார்த்தை கடவுளின் பேரன்பையும் அதற்கு ஈடாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் எடுத்து சொல்கிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். எகிப்திற்கு பஞ்சம் பிழைக்க சென்ற யாக்கோப்பின் குடும்பத்தார் அங்கு ஆட்சி மாறிய போது அடிமையானார்கள். இதனால் அவர்கள் அடைந்த துன்பம் சொல்லி மாளாதவை. இவையெல்லாம் பார்த்த கடவுள் அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்து வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டில் குடியமர்த்தினார். தங்களை எகிப்திலிருந்து விடுவித்த கடவுளுக்கு இஸ்ரேல் மக்கள் உண்மையாய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் உண்மையாய் இல்லை. எனவே அவர்கள் அசீரியர்களால் நாடு கடத்தப்பட்டார்கள். இப்படி மக்கள் கடவுளை விட்டு விலகி போனாலும் கடவுள் அவர்கள் மீது அன்பும் பரிவும் காட்டிக்கொண்டே இருக்கிறார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் வரும் பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன் என்ற வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இறையேசுவில் பிரியமானவர்களே, நற்செய்தியில் இயேசு 12 திருத்தூதரை பணித்தலங்களுக்கு அனுப்பும்போது அவர்களிடம் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் என்கிறார். இயேசு தம் சீடர்களிடம் இவ்வாறு சொல்வது கூட அவர் மக்கள் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடுதான். ஏனென்றால் இயேசு மக்களை தேடி வந்தார். ஆகவே நம்மை தேடி வரும், நம்மீது பேரன்பு காட்டும் ஆண்டவர் மீது நாமும் அன்பு கொண்டு வாழ்ந்து அவர் காட்டும் வழியில் நடப்போம்.
இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு, இயேசுவின் அன்பு செய்தியை மக்களிடம் கொண்டு செல்வது அவரது சீடர்களின் கடமை. இலவசமாக பெற்றதை இலவசமாக தர வேண்டும் என்றாலும், வேலையால் தம் கூலிக்கு உரிமை உடையவர் என்பதை மறக்க வேண்டாம். இயேசுவின் சீடர்கள் அவரை நம்பி பணி செய்ய வேண்டும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தையாக, அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை என்று திருப்பாடல்கள் 103 அதிகாரம் 10 திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது குற்றங்களை மன்னித்து நம்மை அன்பு செய்யும் ஆண்டவரின் பேரன்பை உலகெங்கும் அறிவித்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.